ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற நம்மளோட அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு மூலமாக தான் வித்ட்ரா பண்ணுவோம். அப்படி வித்ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏடிஎம் சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஸ்கிம்மர் டிவைஸை செட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஸ்கிம்மர் டிவைஸ் செட் பண்ண அந்த ஏடிஎம் சென்டரில் உங்களோட டெபிட் கார்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிம்மர் டிவைஸில் சேவ் ஆகிடும். இந்த டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலியான ஏடிஎம் கார்ட்ஸை உருவாக்கி அதன் மூலிமா உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை அவங்க வித்ட்ரா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட டெபிட் கார்டோட டெபிட் நம்பர், சிவிவி நம்பர், பின் நம்பர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் மற்றவங்களுக்கு தெரியும் போது அதை வச்சு ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மாதிரியான மோசடிகள்லேருந்து நம்மளோட பணத்தை எப்படி பாதுகாக்கிறது அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஏடிஎம் கார்ட்ஸை உங்களுக்கு தேவையான நேரத்தில் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற மற்ற நேரங்களில் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் கூட பார்த்தீங்கன்னா அவங்களால டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட டெபிட் கார்டு சர்வீஸை ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த டெபிட் கார்டு டீட்டெயில்ஸை வச்சு மற்றவங்களை எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது. நம்மளோட ஏடிஎம் கார்டை எப்படி நம்ம ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ எனிவேர் அப்படின்ற ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல உங்களோட மொபைலில் எஸ்பிஐ எனிவேர் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு இதை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணணும். ஆல்ரெடி இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட பின் நம்பர் அல்லது பாஸ்வேர்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சர்வீசஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் டெபிட் கார்டு அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அடுத்தது செலக்ட் டெபிட் அக்கௌண்ட். உங்களோட அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டு நம்பர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் டிரான்சாக்ஷன், பிஓஎஸ், இ-காமர்ஸ் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வரும். இதை நீங்கள் உங்களுக்கு தேவையான அப்போ நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட ஏடிஎம் லிமிட் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ மணி வித்ட்ரா பண்ணலாம் அந்த லிமிட்டை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஆன் பண்ணணுமா இல்லை ஆஃப் பண்ணணுமா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் சப்மிட்டை கிளிக் பண்ணணும். மறுபடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம். நீங்கள் கன்ஃபார்ம் கொடுக்கணும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் என்ட்ரு ஆகிடும். இப்போ நீங்கள் ஜஸ்ட் இப்போ நீங்கள் சப்மிட் கொடுத்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. சப்போஸ் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா சேம் அதே தான். நீங்கள் ஃபஸ்ட்டு அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது கன்ஃபார்ம். அது கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஓடிபி வரும். சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் ஆஃப் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் ஆன் பண்ணணும் அப்படின்னாலும் இதே ப்ராசஸ் தான் நடக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நேரத்தில் மட்டும் இந்த சர்வீசஸை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். தேவையில்லாத நேரத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் கூட பார்த்தீங்கன்னா உங்களோட மணியை அவங்களால எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.